இது ரெண்டா சொல்கிறேன். அதாவது மார்பக புற்றுநோய் இருக்கா அப்படிங்கிறத வந்து என்னென்ன சிம்டம்ஸ் இருந்தால் உடனே டாக்டர் பார்க்கணும், அது வராமல் இருக்கிறதுக்கு என்னென்ன ஃபாலோ பண்ணணும், இது மாதிரி ரெண்டாக நான் சொல்லுவேன். மார்பகம் எக்ஸாமின் பண்ணும்போதோ இல்லை குளிக்கும்போது, சிம்பிளாக குளிக்கும்போது எக்ஸாமின் பண்ணும்போது ஒரு சைடு மார்பகமோ இன்னொரு சைடு மார்பகமோ சைஸ் வேரியேஷன், ஒரு இதில் கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி இருக்குது, அது நாளுக்கு நாள் பார்க்கும்போது கொஞ்சம் கூடுற மாதிரி இருக்குது, அது ஒரு காரணமாக இருக்கலாம். இந்த நிப்பிள் லெவல் ஒன்று கீழே இல்லை ஒன்று மேலே, அது வந்து நிப்பிள் ரிட்ராக்ஷன்னு சொல்லுவோம். எந்த பகுதியில் கொஞ்சம் மேலே இல்லை உள்வாங்கி இருக்கோ அது வந்து நிப்பிள் ரிட்ராக்ஷன் கேன் ஆல்சோ பி அ ஏர்லி சிம்டம் ஆஃப் பிரஸ்ட் கேன்சர். சில சமயங்களில் வந்து இந்த கைக்கு அடியில் இருக்கிற இடத்துல நெறிக்கட்டிகள் ஏதாவது இருந்துச்சுன்னா அது கேன்சராக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதாவது வாய்ப்புகள் தான், அதுக்காக சாதாரண ஒரு நெறிக்கட்டி இன்ஃபெக்ஷனில் வந்துச்சுன்னா கூட பயந்து போய் டாக்டர்கிட்ட ஓடி போகணும்னு அவசியம் கிடையாது. பட் சிரமங்கள் ஏதாவது இருக்குது அப்படின்னா முதல்ல ஒரு ஆலோசனை எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. சில பேருக்கு இந்த மேலே உள்ள தோல், மார்பகத்துக்கு மேலே உள்ள தோல் சிவப்பாக இருக்கும், அப்படி இல்லாட்டி தடிமன் ஆகும். அதை வந்து பியூடிஆர், இப்போ நம்ம ஆரஞ்சு பழம் இருக்கு இல்லையா, ஆரஞ்சு பழத்தினுடைய தோல் எப்படி இருக்கும், நல்ல ஒரு திக்கா ஒரு புள்ளி புள்ளியாக இருக்க மாதிரி இருக்குங்க இல்லையா. ஸோ தொட்டு பார்த்தா கட்டி மாதிரி தெரியாது, ஆனால் அந்த தோல் வந்து தடிமனாகி மேலே புள்ளி புள்ளியாக இருக்கும், அதை வந்து பியூடி ஆரஞ்சு அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி ஏதாவது சிரமங்கள் இருந்தாலோ இல்லை மார்பக நிப்பிள்லேருந்து ஏதாவது ஒரு பிளட்டி டிஸ்சார்ஜ், ஒரு டிஸ்சார்ஜ் மாதிரி ஏதாவது வந்து, இல்லாட்டி ஒரு பிளட் தான் வரணும்னு அவசியம் கிடையாது, ஒரு வாட்டரி ஃபவுல் ஸ்மெல்லிங் டிஸ்சார்ஜ் அந்த மாதிரி ஏதாவது இருந்தால் கூட உடனே டாக்டரை போய் பார்த்தாகணும். தட் இஸ் மேண்டேட்.